சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நேத்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். காய்கறி தொழில்ல எந்த அளவுக்கு லாபம் எடுக்க முடியும்? குறிப்பா ஒரு நாளைக்கு 5,000லிருந்து 10,000, 15,000, 20,000 வரைக்கும் கூட லாபம் எடுக்க முடியும். வருமானங்கிறது வேற, லாபங்கிறது வேற. வருமானத்த மீறி அதுக்கு மேல வர்ற ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு லாபம். அப்ப நான் சொன்ன கணக்கு என்ன? லாபம் மட்டுமே 5,000லிருந்து 20,000, 30,000 கூட எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு. அது எப்புட்றா சாத்தியம்னு கேட்குறீங்களா? இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பெரிய கடையில பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சாதாரணமா தினமும் நடக்குதுங்க. அதுதாங்க இந்த கடைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு லக்குன்னு கூட சொல்லலாம். இத பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் முந்தின வீடியோல குடுத்துருக்கேன். அந்த வீடியோவ நீங்க பாருங்க. இந்த கடையோட ஃபுல் அமைப்பு உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இந்த கடையில இந்த அளவுக்கு லாபம் வருது? அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி இப்ப நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. இப்ப நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமுமே ஹோல்சேல் பிரைஸு, சேலிங் பிரைஸ் இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். சேல் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது இப்ப நீங்க வீடியோல பார்க்குறீங்க. இதோட ஹோல்சேல் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் அத சொல்றேன். அப்ப இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் சம்பாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு சில விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதில இருக்கிற லாபத்தையும் இப்போ உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதுல ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, கேரட்டு சேலிங் பிரைஸ் ரூ. 59 போட்டிருக்காங்க. இதே ஒரு சில கடைகள்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 70, ரூ. 80 கூட விக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல பரவால்ல ரூ. 59 தான் போட்டிருக்காங்க. இந்த கேரட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது வந்து செகண்ட் குவாலிட்டி தான். அது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அதனால ரூ. 59க்கு விக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, ரூ. 80, ரூ. 90, ரூ. 100 கூட வரும். சைஸ் பொறுத்தும், அதனோட குவாலிட்டி பொறுத்தும் வரும். அதனால இந்த ரேட்டு பார்க்கும்போது, மத்த கேரட்டோட கம்பேர் பண்ணி எல்லாருமே பார்ப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. கேரட்டுனாவே பொதுவா பரவாயில்லையே இந்த கடையில கம்மியா இருக்கே அப்படின்ட்டு நெறைய பேர் வாங்குவாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த செகண்ட் குவாலிட்டி கேரட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதிகபட்சமாவே ரூ. 25 இல்லைன்னா ரூ. 27, ரூ. 28 அப்படிங்கிற ரேஞ்சில தான் வாங்க முடியும். அதோட கம்பேர் பண்ணி இப்ப சேல் பண்ற பிரைஸ நீங்க பாருங்க ரூ. 59 கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி லாபம். சரி அடுத்து பீன்ஸு ரூ. 140 போட்டிருக்காங்க. இது வந்து சேலிங் பிரைஸு. இதனோட ஹோல்சேல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 60லிருந்து 70 வரைக்கும் தான் வருது. சில கடைகள்ல ரூ. 55 கூட 1 கிலோ வாங்க முடியும். அது வந்து ஹோல்சேல் பிரைஸு. இதே நீங்க மூட்டையா எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கிலோவுக்கே பார்த்தீங்கன்னா ரூ. 40 தான் விழுவும். அப்ப இந்த மாரி கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மூட்டையா தான் எடுப்பாங்க. அப்ப ஹோல்சேல் பிரைஸ் எவ்வள? கிட்டத்தட்ட ரூ. 40லேருந்து ரூ. 50 ஏதாவது ஒரு ரேட்டு நம்ம ஆவரேஜா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேலிங் பிரைஸ் ரூ. 140 அப்படிங்கும்போது, இதில எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு கிலோவுக்கு உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும். அடுத்து சௌசௌ ரூ. 60 சௌசௌ கடையில ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 10 தாங்க வருது. இந்த இடத்துல ரூ. 60க்கு விக்கிறாங்க. அப்ப இதிலிருந்தும் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, இப்ப நீங்க பார்க்குற இந்த கடைய பொறுத்தவரைக்கும், எடுக்கிற எல்லா காய்கறிகளுமே மூட்டையா தான் எடுக்குறாங்க. அதனால மூட்டையோட அளவ வச்சு சேலிங் பிரைஸ தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா, நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால, எனக்கு இதோட வேல்யூ எல்லாமே தெரியுங்கிறனால, என்னோட அனுபவத்துல நான் என்னோட கடைக்கு வாங்குறத கணக்க வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவரைக்கா ரூ. 110 போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஹோல்சேல் பிரைஸ் மூட்டையா எடுக்கும்போது ரூ. 40, ரூ. 45 அப்படிங்கிற ரேஞ்சில தான் வருது. சில காய் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 60 அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் வருது. இதில போட்டிருக்கிற காய் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 40, ரூ. 45 ரேஞ்ச் காய் தான் ரூ. 110க்கு விக்கிறாங்க. அடுத்து பாவக்கா ரூ. 80ன்னு போட்டிருக்காங்க. பாவக்கா சொல்லப்போனா வெறும் ரூ. 20, ரூ. 15 தாங்க மூட்டையா எடுக்கும்போது. ஆனா இவங்க ரூ. 80க்கு விக்கிறாங்க. அப்ப இதுலேருந்து எந்த அளவுக்கு லாபம்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். முள்ளங்கி ரூ. 50 முள்ளங்கி பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 20 தான், ரூ. 15 தான் அதுவும் வருது. ரூ. 50க்கு விக்கிறாங்க. இது கூட சரி ஓகே பரவால்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். பீட்ரூட் ரூ. 80 போட்டிருக்காங்க. பீட்ரூட்லயே பார்த்தீங்கன்னா, சைஸ பொறுத்து பிரிப்பாங்க. அதுல ரொம்ப கழிச்சல் பேபி பீட்ரூட்ன்னு கூட சொல்லுவாங்க. குட்டி குட்டியா இருக்கும். அத விட கொஞ்சம் பெருசு இருக்கும். அத விட இன்னும் கொஞ்சம் பெருசு இருக்கும். அத விட இன்னொன்னு
பெருசு. மொத்தம் 4, 5 குவாலிட்டி சைஸ்ல எடுப்பாங்க. இதுல இந்த இடத்துல விக்கிறது பார்த்தீங்கன்னா, ரூ. 80க்கு விக்கிறாங்க. இப்ப நீங்க வீடியோல பின்னாடியே பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3வது குவாலிட்டி பீட்ரூட்ன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல்சேல் பிரைஸே பார்த்தீங்கன்னா, 30 டூ 35 தான் வரும். இது மார்க்கெட் விலை ரூ. 80 போறனால, இவர்களும் பார்த்தீங்கன்னா, ரூ. 80க்கு தான் விக்கிறாங்க. அடுத்து கத்திரிக்காய் ரூ. 60 போட்டு வச்சிருக்காங்க. இதோட ஹோல்சேல் பிரைஸ் மூட்டையா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, 15 டூ 20 இல்லைன்னா 25. அதுவும் பார்த்தீங்கன்னா, காயோட வெரைட்டிய பொறுத்து ரேட் அமையும். எப்படி பார்த்தாலும் இதுலயும் ஒரு பாதிக்கு பாதி லாபம் இருக்கு. அடுத்து வெண்டைக்காய். இப்ப ரீசென்ட்டா கூட வெண்டைக்காய பத்தி ஒரு சென்சேஷனல் நியூஸ் நம்ம பார்த்தோம். நெறைய விவசாயிகள் காய் வந்து வெறும் ரூ. 2, ரூ. 3, ரூ. 5க்கெல்லாம் 1 கிலோ போகுது. இதுல எந்த லாபமும் கிடையாது. மிகப்பெரிய நஷ்டம்னு சொல்லிட்டு, மொத்த வெண்டைக்காயுமே மூட்டை மூட்டையா கொண்டுட்டு போயி நெறைய விவசாயிகள் கீழ கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல என்னடான்னு பார்த்தா, அப்படி கொட்டிக்கிட்டு இருந்த வெண்டைக்காய ரூ. 80க்கு விக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல யாருக்கு மிகப்பெரிய லாஸு? உண்மையிலேயே இந்த இடத்துல யாரு கஷ்டப்படுறாங்க? அந்த விவசாயிகள் தான். இது ரொம்ப மனவேதனை தான். இத பார்க்கும்போது. இருந்தாலும் பிசினஸ்ன்னு பார்க்கும்போது மார்க்கெட் விலை ரூ. 80 போறனால ரூ. 80க்கு விக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கொடமிளகா. கொடமிளகா பார்த்தீங்கன்னா, ரூ. 120க்கு விக்கிறாங்க. இதோட ஹோல்சேல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 60, ரூ. 55 அந்த ரேஞ்சில தான் வருது. இதுவும் டபுள் லாபம். அடுத்து மாங்காய் ரூ. 19. மாங்காய் ஹோல்சேல் பிரைஸ் எடுத்தோம் அப்படின்னா, ரூ. 15, ரூ. 20 அப்படின்ட்டு ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு சைஸ் பொறுத்தும், ஒவ்வொரு வெரைட்டி பொறுத்தும் வருது. இந்த இடத்துல நார்மலான ஒரு இது எடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரூ. 19 அப்படிங்கிற மாரி குடுக்குறாங்க. ஏன்னா, ஒரு சிலது கம்மியா குடுக்குறதுல, வேற எதுலயாவது லாபத்துல புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அடுத்து இன்னொன்னு முக்கியமான காய் பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் கிலோவே பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 15, ரூ. 20 தான் அதுவும் வருது ஹோல்சேல் பிரைஸ் மூட்டை எடுக்கும்போது. ரூ. 60க்கு விக்கிறாங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய லாபம். அடுத்து முருங்கக்காய். முருங்கக்காய் பார்த்தீங்க அப்படின்னா, கிலோ கணக்குல விக்கிறாங்க. ஹோல்சேல் பிரைஸ் 1 கிலோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 40, ரூ. 55, ரூ. 60 அப்படிங்கிற ரேஞ்சில அதுவும் சைஸ் பொறுத்து இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆவரேஜான ஒரு சைஸ் எடுத்து ரூ. 80 குடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் இதுல அவர்களுக்கு பாதிக்கு பாதி லாபம் தான் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கோவக்காய். கோவக்காலாம் என்னோட ஊர்ல கிராமத்துல சாலையோரத்துல இருக்கிற செடிகள்ல வேஸ்ட்டா நெறைய தொங்கிட்டு இருக்கும். ஆனா, இப்பல்லாம் நெறைய இடங்கள்ல இந்த காய்கள தான் பறிச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டா மிக முக்கியமான உடலுக்கு ஆரோக்கியத்த குடுக்கக்கூடிய ஒரு நல்ல காய் அப்படிங்கிறாங்க. சரி எப்படி இருந்தா என்ன? அந்த காய் பிசினஸ்ன்னு வந்துருச்சுல்ல. அப்ப இதோட மார்க்கெட் விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 60க்கு விக்கிறாங்க. ஆனா ஒரிஜினல் இதோட ஹோல்சேல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 10, ரூ. 15 தான் வருது. கோஸு பார்த்தீங்கன்னா, ரூ. 39. இது ஏத்துக்கவே முடியல. கோஸோட விலை பார்த்தீங்கன்னா, 1 கிலோ மூட்டைய எடுக்கும்போது வெறும் ரூ. 10 தான் வருது. சில டைம்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 8 தான் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சேம்பு. இது வந்து ரூ. 60 போட்டிருக்காங்க. இது சில சமயங்கள்ல ரூ. 40, ரூ. 50 கூட வித்திருக்காங்க. ஆனா மூட்டையா எடுக்கும்போது ரூ. 35, ரூ. 30 அப்படிங்கிற ரேஞ்சில தான் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் இதுலயும் பாதி லாபம் தான். அடுத்து கருணை ரூ. 88 போட்டிருக்காங்க. ரூ. 88 அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா கருணையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிலோவே ரூ. 25, ரூ. 30 தான் நான் வாங்கியிருக்கேன். அதோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே அதிகம் தான். இதுல பார்த்தாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்னு நீங்க பார்க்க முடியும். அடுத்து பச்சை மிளகாய் கிலோ ரூ. 80 போட்டிருக்காங்க. உண்மையிலேயே பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 40, ரூ. 30, ரூ. 35 இந்த ரேஞ்சுக்கே ஹோல்சேல்ல மூட்டையா எடுக்கும்போது வாங்க முடியும். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரூ. 80 போட்டிருக்காங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய லாபம். அடுத்து புதினா கட்டு ரூ. 8 போட்டிருக்காங்க. ஹோல்சேல்ல எடுக்கும்போது புதினா கட்டு வெறும் ரூ. 2 தான் ஒரு கட்டுக்கே வரும். அதாவது ஒரு பண்டல் அப்படியே வாங்குனீங்கன்னா, ஒரு கட்டு வெறும் ரூ. 2 தான். இத கொண்டாந்து சில பேர் ரூ. 10க்கு விக்கிறாங்க, ரூ. 15க்கு விக்கிறாங்க. இப்ப இந்த கடையில பார்த்தீங்கன்னா, ரூ. 8க்கு விக்கிறாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எப்படி பார்த்தாலும் வெறும் ரூ. 2க்கு ஒரு கட்டு வாங்கி ரூ. 8க்கு விக்கிறது மிகப்பெரிய லாபம் தான். அடுத்து மல்லி. அதுவும் ரூ. 8க்கு விக்கிறாங்க. சேம் மல்லியும் ரூ. 2, ரூ. 3 அப்படிங்கிற ரேஞ்சு தான் ஹோல் பிரைஸ்ல வருது. இப்ப இந்த வீடியோல நான் சொன்ன ரேட் எல்லாத்தையுமே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்ப நான் முந்தின வீடியோல சொன்ன அந்த லாப கணக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களால ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வீடியோல நீங்க பார்த்த எல்லா காய்கறிகளோட விலையும் பார்த்தீங்கன்னா, பாதிக்கு மேல லாபம் தான். அப்ப நீங்க சொல்லுங்க, இந்த காய்கறி தொழில் ஏன் பண்ணக்கூடாது? கண்டிப்பா
பண்ணலாமா வேண்டாமா? நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு தொழில் என்ன அப்படிங்கிறத நல்லா யோசிங்க. என்ன பொறுத்தவரைக்கும் காய்கறி தொழில் அப்படிங்கிறது தங்க முட்டையிடும் வாத்து மாரி. இந்த தொழில் நீங்க இன்னைக்கே ஆரம்பிங்க. நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த லைஃப் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.